வணக்கம். மேஷம் மேஷ ராசிக்கு ஆன டிசம்பர் மாத பலன்கள். டிசம்பர் மாத ராசி பலன் 2025 படி இந்த மாதம் உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். தொழிலை பற்றி பேசினால் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் உங்கள் வேலையில் அவசரப்பட வேண்டியிருக்கும் மற்றும் நீங்கள் மிகவும் பிஸியாக இருப்பீர்கள். வியாபாரம் செய்பவர்கள் நல்ல பலன்களை பெறுவார்கள் மற்றும் அவர்களின் கடின உழைப்பு வெற்றி பெறும். ஆனால் மாதத்தின் முதல் பாதி அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். கடினமான சவால்களை எதிர்கொள்ள மாணவர்கள் தயாராக வேண்டும். கேது பகவான் மாதம் முழுவதும் 5ஆம் வீட்டில் அமர்வதால் படிப்பில் சில சிக்கல்கள் ஏற்படலாம். காதல் உறவுகளுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த காலம் இருக்கும். மாத பிற்பாதியில் சில நல்ல செய்திகளை கேட்கலாம். திருமணமானவர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் சிறப்பாக இருக்கும். இருப்பினும் பிற்பாதியில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம். அதன் பிறகும் 20ஆம் தேதி சுக்கிரன் 9ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் நிலைமை சீராகும். நிதிரீதியாக இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். உங்கள் செலவுகள் அதிகமாக இருந்தால் உங்கள் வருமானமும் அதிகரிக்கும். ஆனால் படிப்படியாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இல்லையெனில் நோய்கள் உங்களை தொந்தரவு செய்யலாம். குரு மாத தொடக்கத்தில் 4ஆம் வீட்டில் உச்சராசியான கடகராசியில் இருப்பார். ஆனால் 4ஆம் தேதி வக்ர நிலையில் மிதுனத்தில் 3ஆவது வீட்டிற்கு செல்லும். ராகு 11ஆவது வீட்டிலும் கேது 5ஆம் வீட்டிலும் இந்த மாதம் முழுவதும் நீடிப்பார்கள். சனி மாதம் முழுவதும் 12ஆம் வீட்டில் நீடிக்கும் போது மாதத்தின் தொடக்கத்தில் புதன் 7ஆவது வீட்டில் இருப்பார். இப்படிப்பட்ட நிலையில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய மூன்றும் 8ஆம் வீட்டில் இருக்கும். புதன் அங்கிருந்து 6ஆம் தேதி 8ஆம் வீட்டிற்கு சென்று 29ஆம் தேதி 9ஆம் வீட்டிற்குள் நுழைகிறார். 16ஆம் தேதி 9ஆம் வீட்டிற்கும் செவ்வாய், 7ஆம் தேதி 9ஆம் வீட்டிற்கும் சுக்கிரன், 20ஆம் தேதி 9ஆம் வீட்டிற்கும் பெயர்ச்சிக்கிறார். உங்கள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீண்ட பயணம் மற்றும் வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் உண்டு. நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். ரிஷபம் ரிஷபராசிக்கான டிசம்பர் மாத பலன்கள். டிசம்பர் மாத ராசி பலன் 2025 படி ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்களை தரும். உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் மாத தொடக்கத்தில் 7ஆம் வீட்டில் பெயர்ச்சித்து வியாபாரத்தில் வெற்றியை தருவார். வியாபாரத்தில் வெற்றியை தரும் செவ்வாய் மற்றும் சூரியனுடன் சேர்க்கை இருக்கும். அரசு துறைகளாரும் வியாபாரம் லாபம் தரும். உழைக்கும் மக்கள் குறுக்கு வழிகளை தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் வேலையில் சிக்கல்கள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு வெற்றியை தரும் மாதம். மாதத்தின் முதல் பாதியில் அதிக சுமூகமாக இருக்கும். பிற்பாதையில் சில சிரமங்கள் ஏற்படும். சவால்களை எதிர்கொள்ளும்போது கடின உழைப்பை அதிகரிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் மற்றும் பரஸ்பர இணக்கமின்மை பிரச்சனைகளை உண்டாக்கும். காதல் உறவுகளில் ஆழமான வாய்ப்புகள் இருக்கும். மாத கடைசியில் காதல் திருமணம் நடக்கும் சூழ்நிலை கூடும். சமய காரியங்களில் ஆர்வமுடன் ஈடுபடுவீர்கள். பொருளாதார ரீதியாக மாதம் நன்றாக இருக்கும். உங்கள் வருமானம் சீராக இருக்கும். பிற்பாதையில் பிரச்சனைகள் அதிகரித்து சில நோய்களுக்கு ஆளாக நேரிடும் என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது அவசியம். இந்த மாதம் முழுவதும் ராகு 10ஆம் வீட்டிலும் 10ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் மாதம் முழுவதும் 11ஆவது வீட்டிலும் இருப்பார். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் மூத்த அதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள். 5ஆம் வீட்டிற்கு அதிபதியான புதன் மாத தொடக்கத்தில் 6ஆம் வீட்டில் இருப்பார். அதே சமயம் சனி பகவான் மாதம் முழுவதும் 11ஆவது வீட்டில் அமர்ந்து 5ஆம் வீட்டை பார்ப்பார். இதனால் கல்வியில் இடையிடையே தடங்கல்கள் வந்தாலும் உங்கள் கல்வி சீராக தொடரும். இந்த மாதம் முழுவதும் 4ஆம் வீட்டில் கேதுவும் மற்றும் 10ஆம் வீட்டில் ராகுவும் பெயர்ச்சிப்பதால் குடும்பத்தில் உள்ளவர்களிடையே ஒற்றுமை குறையும். வீட்டில் சமநிலையற்ற சூழ்நிலை ஏற்படலாம். பெற்றோரின் ஆரோக்கியமும் பாதிக்கப்படலாம். எனவே நீங்கள் அவர்களின் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். 7ஆவது வீட்டில் செவ்வாய், சூரியன் மற்றும் சுக்கிரன் இருப்பதால் உறவில் காதல் இருக்கும், ஆனால் கோபமும் அதிகரிக்கும்.
உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே பிரச்சனைகளை அதிகரிக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் சனி பகவான் 11வது வீட்டில் அமர்ந்து மாதம் முழுவதும் இருப்பார். உங்கள் வருமானம் அதிகரிக்கும் மற்றும் புதிய ஆதாரங்கள் மூலம் பணம் உங்களை வந்து சேரும். வணக்கம். மிதுனம். மிதுன ராசிக்கான டிசம்பர் மாத பலன்கள். டிசம்பர் மாத ராசி பலன் 2025 படி மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். மாத தொடக்கத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் உங்களின் 6ஆம் வீட்டிலும் புதன் 5ஆம் வீட்டிலும் அமர்வார்கள். இந்த மாதம் முழுவதும் ராகு 9ஆம் வீட்டிலும் 10ஆம் வீட்டில் சனியும் 3ஆம் வீட்டில் கேதுவும் இருக்கும். அதே வேளையில் குரு உங்களின் 2ஆம் வீட்டில் அதன் உச்சராசியான கடக ராசியில் மாத தொடக்கத்தில் அமர்ந்திருக்கும். 4ஆம் தேதி வக்ர நிலையில் உங்கள் ராசிக்குள் நுழையும். உடல்நல பிரச்சனைகளில் கவனமாக இருக்க வேண்டும், இல்லையெனில் நோய்களுக்கு ஆளாக நேரிடும். உழைக்கும் மக்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். உங்கள் கடின உழைப்பு அதிகரிக்கும், ஆனால் உங்கள் மீதான பணி அழுத்தம் உங்களை எந்த தவறும் செய்யாமல் தடுக்கும். ஏனெனில் நீங்கள் அதிக விழிப்புணர்வுடன் செயல்படுவீர்கள். இது பணியிடத்தில் உங்களுக்கு வெற்றியை தரும். வியாபாரிகளுக்கும் இந்த மாதம் நல்லது. பாதியில் நிறுத்தப்பட்ட திட்டங்களும் அல்லது மேற்கொள்ளப்பட்டு முடிக்கப்படாமல் இருந்த பணிகளும் இப்போது முடிக்கப்படும். மாதத்தின் ஆரம்பம் காதல் உறவுகளுக்கு சராசரியாக இருக்கும் மற்றும் மாதத்தின் பிற்பகுதி நன்றாக இருக்கும். உங்கள் திருமணம் உறுதியாகி இருக்கலாம். இந்த மாதம் திருமண உறவுகளுக்கு நல்லது, ஆனால் அதீத நம்பிக்கை ஒருவருக்கொருவர் அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தும். இது அவ்வப்போது சில பிரச்சனைகளை உருவாக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் நிதி விஷயங்களில் பலவீனமாக இருக்கும், அதன் பிறகு பொருளாதார நிலை படிப்படியாக மேம்படும். மாணவர்களுக்கு இந்த மாதம் கடின உழைப்புக்கு பின் வெற்றி தரும் மாதமாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும். இந்த மாதம் வெளியூர் பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பும் உள்ளது. மாதத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை சனி பகவான் உங்களின் 10ஆம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் பெயர்ச்சிப்பதால் கடினமாக உழைக்க வாய்ப்பு கிடைக்கும். 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான குரு மாத தொடக்கத்தில் 2ஆம் வீட்டில் இருப்பதால் வியாபாரத்தில் பணம் வரும். 5ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் பகவான் மாத தொடக்கத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் இணைந்து 6ஆம் வீட்டில் அமர்வார். புதன் உங்கள் 5ஆம் வீட்டில் மாத தொடக்கத்தில் அமர்வார். சனி பகவான் 7ஆம் வீட்டில் ஒரு அம்சம் இருப்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இந்த கிரக நிலைகள் அனைத்தும் உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். கடகம். கடக ராசிக்கான டிசம்பர் மாத பலன்கள். டிசம்பர் மாத ராசி பலன் 2025 படி கடக ராசிக்காரர்களுக்கு மாதத்தின் தொடக்கத்தில் இந்த மாதம் மிகவும் சிறப்பாக இருக்கும். உங்கள் திறமையின் அடிப்படையில் அந்த சவால்களை நீங்கள் சமாளிக்க முடியும். மாத தொடக்கத்தில் குரு உங்கள் ராசியில் இருக்கிறார். ஆனால் 4ஆம் தேதி முதல் அவர் உங்கள் 12வது வீட்டிற்கு வக்ர நிலையில் மாறுகிறார். இதன் காரணமாக மத நடவடிக்கைகள் அதிகரிக்கும் மற்றும் மத பணிகளுக்கான செலவுகள் அதிகரிக்கும். சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் 9ஆம் வீட்டிலும் ராகு பகவான் 8வது வீட்டிலும் தொடர்வதால் நீண்ட பயணங்கள் உங்களுக்கு நன்மை தரும். வேலை செய்பவர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் உங்கள் வேலையை மாற்ற விரும்பினால் நீங்கள் அதில் நல்ல வெற்றியை பெறலாம் மற்றும் நல்ல சம்பளத்துடன் புதிய வேலையை பெறலாம். வியாபாரிகளுக்கு மாதத்தின் ஆரம்பம் மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் பயணங்களால் வியாபாரம் அதிகரிக்கும். நிதி ரீதியாக இந்த மாதம் முதல் பாதியில் உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும் மற்றும் வருமானம் தொடர்ந்து அதிகரிக்கும் வாய்ப்புகள் இருக்கும். பிற்பாதியில் செலவுகள் அதிகமாக இருக்கலாம். இருப்பினும் அந்த செலவு நல்ல வேலைகளுக்காக இருக்கும். ஏற்றத்தாழ்வுகள் இருந்த போதிலும் இந்த மாதம் மாணவர்களுக்கு நல்ல பலன்களை தரும் மற்றும் உங்கள் படிப்பில் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும். வெளிநாடு செல்லும் உங்களின் விருப்பம் இந்த மாதம் நிறைவேறும் வாய்ப்பு உள்ளது. உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக வயிற்று தொடர்பான பிரச்சனைகள் சிக்கலை ஏற்படுத்தும். 5ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் மாத தொடக்கத்தில் 5ஆம் வீட்டில் இருப்பார். அவருடன் சூரியனும் சுக்கிரனும் இருப்பதால் உங்கள் சக்தியை ஒன்றல்ல பல இடங்களில் சரியாக பயன்படுத்த முடியும். மாத தொடக்கத்தில் குரு உங்கள் ராசியில் பெயர்ச்சிப்பதால் குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கும்.
5ஆம் வீட்டில் செவ்வாய் மற்றும் சூரியன் அமர்ந்திருப்பதால் உறவில் சிறிது வெப்பம் அதிகரிக்கும் மற்றும் உங்கள் இருவருக்கும் இடையே சண்டை அல்லது கருத்து வேறுபாடு ஏற்படலாம். திருமணமானவர்களுக்கு மாத தொடக்கத்தில் குரு 7ஆம் வீட்டில் பார்ப்பது வரப்பிரசாதமாக அமையும். உங்கள் 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் செவ்வாய், சூரியன், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களும் 11ஆம் வீட்டை பார்ப்பதால் வருமானம் அதிகரிக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். சிம்மம். சிம்ம ராசிக்கு ஆன டிசம்பர் மாத பலன்கள். டிசம்பர் மாத ராசி பலன் 2025 படி இந்த மாதம் உங்களுக்கு பல வழிகளில் நன்றாக இருக்கும். ஆனால் சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசியில் கேதுவும் 7ஆம் வீட்டில் ராகுவும் பெயர்ச்சிப்பார். அதே நேரத்தில் சனி மாதம் முழுவதும் 8ஆம் வீட்டில் தனது இருப்பை பதிவு செய்யும். மாத தொடக்கத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் உங்களின் 4ஆம் வீட்டிலும் புதன் 3ஆம் வீட்டிலும் பெயர்ச்சிக்கிறார்கள். குரு தனது உச்சராசியான கடகராசியில் மாத தொடக்கத்தில் 12ஆவது வீட்டில் இருப்பார். ஆனால் 4ஆம் தேதி உங்கள் 11ஆவது வீட்டிற்கு திரும்புவார். இது உங்கள் நிதிநிலையை பலப்படுத்தும். 8ஆம் வீட்டில் சனி இருப்பதால் சில செலவுகள் ஏற்படும். முதல் மற்றும் 7ஆவது வீடுகளில் கேது மற்றும் ராகுவின் தாக்கமும், 4ஆவது வீட்டில் சூரியன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இருப்பதால் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். ஆரோக்கியத்தில் முன்னெச்சரிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். குடும்ப விஷயங்களில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஆனால் மாதத்தின் பிற்பகுதி ஒப்பீட்டளவில் சாதகமாக இருக்கும். உழைக்கும் மக்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். வேலை மாற்றத்தில் வெற்றி பெறலாம். நல்ல வேலையும் கிடைக்கும். நிதிச் சவால்கள் ஓரளவு குறைந்து வருமானம் அதிகரிக்கும். வியாபாரம் செய்பவர்கள் ரிஸ்க் எடுப்பதை தவிர்த்து தங்கள் வேலையில் முழு கவனம் செலுத்த வேண்டும். மாணவர்களுக்கு நல்ல மாதம் அமையும். வெளியூர் செல்லும் வாய்ப்பு உள்ளது. 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் பகவான் 4ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாயுடன் சேர்ந்து அமர்ந்து 10ஆம் வீட்டை பார்ப்பார். 6ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் மாதம் முழுவதும் 8ஆம் வீட்டில் அமர்ந்து 10ஆம் வீட்டின் மீது பார்வையை செலுத்துவார். அத்தகைய சூழ்நிலையில் பணியிடத்தில் உங்கள் மீது பணி அழுத்தம் இருக்கும். ஆனால் நீங்கள் உங்கள் வேலையை சிறப்பாக முடிப்பீர்கள். திருமணமானவர்களுக்கு 7ஆம் வீட்டில் ராகுவும் மற்றும் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனியும் 8ஆம் வீட்டில் இருப்பது ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த வாழ்க்கையை தரும். வக்ரகுரு உங்கள் 7ஆவது வீட்டின் அதிபதி 4ஆவது வீட்டில் இருப்பதால் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடும். எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சனி இந்த மாதம் முழுவதும் 8ஆம் வீட்டில் இருப்பார். சனி 8ஆம் வீட்டில் இருப்பதால் ஒரு நபர் உடல் பிரச்சனைகளை புறக்கணிப்பதன் மூலம் நோய்கள் பிறக்க தன்னை அழைக்கிறார். எனவே அனைத்து பிரச்சனைகளையும் தவிர்க்க உங்கள் தினசரி வாழைத்தை சரிசெய்து உடற்பயிற்சிகளை தவறாமல் செய்யுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். கன்னி ராசிக்கான டிசம்பர் மாத பலன்கள். டிசம்பர் மாத ராசி பலன் 2025 படி கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலனை தரும். உங்கள் நிதிநிலை நன்றாக இருக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் குரு 11ஆவது வீட்டில் இருக்கிறார். 4ஆம் தேதி அதன் வக்ர நிலையில் 10ஆவது வீட்டிற்குள் நுழைகிறது. தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட பயணங்களால் நன்மை உண்டாகும். வியாபாரத்தில் நீண்டகால உறவுகள் உருவாகும் மற்றும் வணிக முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். உங்கள் காதல் உறவுகளுக்கு மாதம் நன்றாக இருக்கும். உங்கள் திருமணம் உறுதியாகி திருமண மணிகள் வீட்டில் எதிரொலிக்கலாம். திருமணமானவர்கள் சில டென்ஷனை சந்திக்க வேண்டி இருக்கும். மாணவர்கள் கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. மாதத்தின் தொடக்கத்தில் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான புதன் பகவான் உங்கள் 2ஆம் வீட்டில் அமர்வதால் உத்தியோகத்தில் நிலைமை மிகவும் சிறப்பாக இருக்கும் மற்றும் உங்களின் வேலை திறனை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வீர்கள்.
சனி பகவான் மாதம் முழுவதும் 7வது வீட்டில் அமர்ந்திருப்பதால் 7வது வீட்டிற்கு அதிபதியான குரு மாத தொடக்கத்தில் 11வது வீட்டில் அமர்ந்து 7வது வீட்டை பார்ப்பதால் வாய்ப்புகள் உள்ளன. 5ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் மாதம் முழுவதும் 7வது வீட்டில் இருப்பதால் உங்கள் படிப்பு தொடர்பான செயல்பாடுகள் அதிகரிக்கும். மாத தொடக்கத்தில் புதன் பகவான் 2ஆம் வீட்டில் அமர்ந்து 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் 3ஆம் வீட்டில் அமர்வதால் குடும்பத்தில் அன்பும் ஒற்றுமையும் காணப்படும். உங்கள் சகோதரர்கள் மீதான உங்கள் அன்பு வெளிப்படும் மற்றும் அவர்களின் பல வேலைகளில் நீங்கள் அவர்களுக்கு உதவுவீர்கள். மாதத்தின் தொடக்கத்தில் 5ஆம் வீட்டு மற்றும் 7வது வீட்டில் குரு பகவானின் அம்சம் காரணமாக நீங்கள் உறவில் இருந்தால் நீங்கள் உங்கள் காதலிக்கு திருமணத்தை முன்மொழியலாம். அது அவருக்கு மகிழ்ச்சியை தரும் மற்றும் உங்கள் முன்மொழிவு ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் திருமண உறவுகளில் கசப்பு அதிகரிக்கும். எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மாதத்தின் தொடக்கத்தில் 11வது வீட்டில் உள்ள குரு உங்கள் வருமானத்தை அதிகரிக்கும். அதே நேரத்தில் 7வது வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் வெளிநாட்டு பயணங்களால் நன்மைகளை வழங்க முடியும் மற்றும் வெளிநாட்டு வியாபாரமும் உங்கள் வெற்றிக்கு காரணமாக இருக்கலாம். மாதம் முழுவதும் கேது பகவான் 12வது வீட்டில் இருப்பதால் ஒருவித தொற்று நோய்களும் ஏற்படலாம். இதில் கவனமாக இருக்கவும் பிரச்சனைகளை குறைக்க தொடர் முயற்சிகளை மேற்கொள்ளவும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். துலா ராசிக்கு ஆன டிசம்பர் மாத பலன்கள். டிசம்பர் மாத ராசி பலன் 2025 படி துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் பல விஷயங்களில் சாதகமாக இருக்கும். மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் 2ஆம் வீட்டில் செவ்வாய் மற்றும் சூரியனுடன் இணைந்து 20ஆம் தேதி அங்கிருந்து தனுசு ராசிக்கு 3ஆம் வீட்டில் இடம்பெயர்கிறார். அதற்கு முன் சூரியன் தனுசு ராசிக்கு 16ஆம் தேதியும் செவ்வாய் தனுசு ராசிக்கு 7ஆம் தேதியும் பிரவேசித்திருக்கும். புதன் உங்கள் 2வது வீட்டிற்கு 6ஆம் தேதி நுழைகிறது. அதே நேரத்தில் குரு அதன் வக்ர நிலையில் உங்கள் அதிர்ஷ்ட வீட்டில் அதாவது 4ஆம் தேதி மிதுனத்தில் நுழைகிறது. பணிபுரிபவர்கள் தங்கள் அனுபவத்தை பெறுவார்கள். உத்தியோகத்தில் இடம் மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரம் செய்பவர்களுக்கும் இது சாதகமான நேரமாக இருக்கும். இந்த நேரம் திருமண உறவுகளுக்கு சாதகமான சூழ்நிலைகளை கொண்டு வரும். இருப்பினும் மாத தொடக்கத்தில் கடுமையான வார்த்தைகளை பேசுவதை தவிர்க்க வேண்டும். காதல் உறவுகளுக்கு நேரம் நன்றாக இருந்தாலும் அவ்வப்போது சில பிரச்சனைகள் வரலாம். மாணவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும். ராகு பகவான் அருளால் அவர் கூர்மையான புத்திசாலித்தனத்தை பெறுவார். அவர் தனது கல்வியில் முன்னேற சரியான திசையில் பயன்படுத்த முடியும். இந்த மாதம் பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும். இருப்பினும் உங்களின் சில செலவுகள் அப்படியே இருக்கும். ஆனால் அவற்றால் நீங்கள் அதிக பிரச்சனையை சந்திக்க மாட்டீர்கள். இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறிது கவனம் செலுத்த வேண்டும். இருப்பினும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ஆனால் கவனக்குறைவாக இருப்பதும் மற்றும் உங்கள் உணவில் கவனம் செலுத்தாமல் இருப்பதும் தீங்கு விளைவிக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் குரு உங்கள் 10வது வீட்டில் அதன் உச்ச ராசியான கடகத்தில் வைக்கப்படும். உங்கள் அனுபவத்தில் லாபமடைவீர்கள் மற்றும் உங்களின் புகழ் உயரும். மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் சூரியன் செவ்வாயுடன் 2ஆம் வீட்டில் அமர்வதால் ஆரோக்கியம் சீராக இருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். விருச்சிக ராசிக்கு ஆன டிசம்பர் மாத பலன்கள். டிசம்பர் மாத ராசி பலன் 2025 படி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். மாத தொடக்கத்தில் செவ்வாய் சூரியன் சுக்கிரன் ஆகியோர் உங்கள் முதல் வீட்டில் அமரும். அதே வேளையில் ராகு கேது 4ஆம் மற்றும் 10ஆம் வீட்டில் அமர்வார்கள். சனி மாதம் முழுவதும் 5ஆம் வீட்டில் இருப்பார்.
குரு மாதத்தின் தொடக்கத்தில் 9ஆம் வீட்டிலும் பின்னர் 4ஆம் தேதியிலிருந்து 8வது வீட்டிலும் வக்ர நிலையில் இருப்பார். மாத தொடக்கத்தில் புதன் உங்கள் 12ஆம் வீட்டில் பெயர்ச்சிக்கிறார். நீங்கள் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி உங்கள் ஈகோவிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இல்லையெனில் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் மற்றும் உங்கள் உறவுகளில் பிரச்சனைகளை அதிகரிக்கலாம். நீங்கள் பணியிடத்தில் குறைவான ஈடுபாட்டை உணர்வீர்கள். இதன் காரணமாக நீங்கள் வேலையில் உள்ள சிக்கல்களை பற்றி புகார் செய்யலாம். இதன் காரணமாக உத்தியோகத்தில் சில வாய்ப்புகள் வரலாம். வேலையை மாற்றும் எண்ணம் உங்கள் மனதில் வரலாம். வியாபாரிகளுக்கு மாதத்தின் ஆரம்பம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் எவ்வளவு சுறுசுறுப்பாக வேலை செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு வியாபாரத்தில் வெற்றியை காணலாம். மாணவர்களுக்கு கடின உழைப்பு நிறைந்த மாதம் இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் சில அமைதியின்மை மற்றும் பதற்றம் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. உங்கள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் நீங்கள் ஒரு குரு அல்லது ஆன்மீக ரபரின் சகவாசத்தை பெறுவீர்கள். உங்கள் தந்தையிடமிருந்து நல்ல வழிகாட்டுதலையும் நல்ல ஆலோசனையையும் எதிர்பார்க்கலாம். நிதி ரீதியாக இந்த மாதம் முதல் பாதியில் செலவுகளை உள்ளடக்கியது மற்றும் 2ஆம் பாதையில் நல்ல நிதி நன்மைகளை வழங்க முடியும். 10ஆம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் மாத தொடக்கத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரனுடன் உங்கள் முதல் வீட்டில் அமர்வார். இங்கே உங்கள் முதல் வீட்டிற்கும் 6ஆம் வீட்டிற்கும் செவ்வாய்தான் அதிபதி. அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் வேலையில் அதிக ஆற்றலை செலுத்துவீர்கள் மற்றும் உங்கள் வேலையில் சிறந்ததை செய்ய முயற்சிப்பீர்கள். சனி பகவான் மாதம் முழுவதும் 5ஆம் வீட்டில் இருப்பார். அவர் தொடர்ந்து கடினமாக உழைக்க வைப்பார். 4ஆம் வீட்டில் ராகுவும் 10ஆம் வீட்டில் கேதுவும் இந்த மாதம் முழுவதும் நீடிப்பதால் குடும்ப விஷயங்களில் குழப்பம் ஏற்பட்டு குடும்பத்தில் உள்ளவர்களிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படும். சனி பகவான் மாதம் முழுவதும் 5ஆம் வீட்டில் இருப்பார். உங்கள் காதலை சோதித்து கொண்டே இருப்பார் மற்றும் காதல் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். மாத தொடக்கத்தில் புதன் 12ஆம் வீட்டில் அமர்ந்து செலவுகள் அதிகரிக்கும். செலவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக எழும். இது உங்கள் நிதிநிலையை பாதிக்கும். மாத தொடக்கத்தில் புதன் 12ஆம் வீட்டிலும் 4ஆம் தேதி முதல் குரு வக்ர நிலையில் 8வது வீட்டுக்குள் வருவதால் உடல்நல குறைபாடுகள் அதிகரிக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். தனுசு ராசிக்கு ஆன டிசம்பர் மாத பலன்கள். டிசம்பர் மாத ராசி பலன் 2025 படி தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். மாத தொடக்கத்தில் செவ்வாய், சூரியன், சுக்கிரன் 12ஆம் வீட்டில் அமர்வார்கள். அதே சமயம் 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் குரு உங்கள் ராசியின் அதிபதியாகும். அத்தகைய சூழ்நிலையில் உடல்நல பிரச்சினைகள் அதிகரிக்கக்கூடும். மாதம் முழுவதும் 4ஆம் வீட்டில் சனியும் ராகு 3ஆம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் நீடிப்பதால் பெயர்ச்சி வாய்ப்புகள் உண்டாகும். குடும்ப வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மை இருக்கும். நாம் ஒருவருக்கொருவர் பொறுப்புடன் நடந்து கொண்டால் எல்லாம் சரியாகிவிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை சம்பந்தமாக அவசரப்பட்டு நீண்ட பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் மிகவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும். மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கும் மாதம். நீங்கள் அதிக முயற்சிகளை மேற்கொள்வதால் கல்வியில் சிறந்த முடிவுகளை பெறத் தொடங்குவீர்கள். உங்கள் பிரச்சினைகள் குறையும். காதல் உறவுகளின் அடிப்படையில் இந்த மாதம் சராசரியாக இருக்கும். சில சவால்கள் உங்கள் முன் வரும். அதை நீங்கள் கடின உழைப்புடனும் துணிச்சலுடனும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அப்போதுதான் உங்களால் உறவை கையாள முடியும். திருமணமானவர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் பலவீனமாக இருக்கும். பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடும். ஆனால் மாதத்தின் 2ஆம் பாதி ஓரளவு சாதகமாக இருக்கும் மற்றும் உறவில் இறுக்கம் குறையும் வாய்ப்புகள் உள்ளன. இந்த மாதம் வெளியூர் பயணம் செல்லும் வாய்ப்பு உள்ளது. குரு 4ஆம் தேதியன்று 7ஆம் வீட்டில் பிற்போக்கு நிலையில் நுழைகிறார். உங்களை தொடர்ந்து கடினமாக உழைக்கச் செய்யும் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை அளிக்கும். மாத தொடக்கத்தில் 5ஆம் வீட்டில் புதன் பகவானின் பார்வை உங்களுக்கு கல்வித்துறையில் நல்ல முன்னேற்றத்தை தரும். உங்கள் புத்திசாலித்தனம் எளிதாக வளரும். உங்களின் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு வேலையையும் மிகுந்த கடின உழைப்புடன் செய்வீர்கள். கிரகங்களின் சேர்க்கை உங்கள் முதல் மற்றும் 7வது வீட்டை பாதிக்கும். ஆனால் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் தொடர்ந்து விழிப்புடன் இருக்க வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன்.
வணக்கம். மகரம். மகர ராசிக்கான டிசம்பர் மாத பலன்கள். டிசம்பர் மாத ராசி பலன் 2025 படி மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் பல விஷயங்களில் சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் சூரியன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆகியவை மாத தொடக்கத்தில் உங்கள் 11ஆம் வீட்டில் இருக்கும். 3ஆம் வீட்டில் சனியும் 2ஆம் வீட்டில் ராகுவும் இடம்பெறுவார்கள். மாத தொடக்கத்தில் புதன் 10ஆம் வீட்டிலும் குரு மாத தொடக்கத்தில் 7வது வீட்டிலும் தன் ஸ்தானத்தை அடைவார்கள். இந்த அனைத்து கிரக நிலைகளாலும் உங்கள் வருமானம் அதிகரிக்கும். நிதிநிலை மேம்படும் மற்றும் பணம் சம்பாதிக்க புதிய வழிகளை பார்ப்பீர்கள். உங்களின் அர்ப்பணிப்பும் கடின உழைப்பும் உத்தியோகத்தில் வெற்றியை தரும். பணியில் நீங்கள் பாராட்டுகளை பெறுவீர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளும் உங்கள் பணியில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மாதத்தின் முதல் பாதி ஆரோக்கியத்தின் பார்வையில் சாதகமாக இருக்கும் மற்றும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் தெரியவில்லை. இருப்பினும் மாதத்தின் பிற்பகுதியில் சில உடல் ரீதியான பிரச்சனைகள் உங்களை பிடிக்கலாம். எனவே உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். வியாபாரம் செய்பவர்களுக்கும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். காதல் உறவுகளுக்கு கலவையான நேரம் இருக்கும். காதல் உறவுகள் தீவிரமாக இருக்கும், ஆனால் இடையில் சண்டைகள் இருக்கும். திருமணமானவர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் சாதகமாக இருந்தாலும் பிற்பாதியில் சில பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். மாணவர்கள் தங்கள் வலுவான திறன்களை பேணுவது மிகவும் முக்கியம், இல்லையெனில் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடும். இந்த மாதம் வெளியூர் பயணம் செல்லலாம். மாத தொடக்கத்தில் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் சூரியன் செவ்வாயுடன் சேர்ந்து 11ஆம் வீட்டில் பெயர்ச்சிக்கும். அதே வேளையில் புதன் பகவான் 10ஆம் வீட்டில் அமர்கிறார். உங்கள் 6ஆம் வீட்டிற்கு அதிபதியும் புதன்தான். அத்தகைய சூழ்நிலையில் பணியிடத்தில் பெரிய வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதற்கு பிறகு மாத பிற்பகுதியில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் 12ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். இருப்பினும் பன்னாட்டு நிறுவனங்களில் பணிபுரியும் வெளிநாட்டு வியாபாரம் செய்பவர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள். நீங்கள் படிப்புக்காக வெளியூர் செல்ல விரும்பினால் தற்போது அதற்கான நேரம் கடினமாக இருக்கலாம். உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு அது ஒரு நல்ல நேரமாக இருக்கும். பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதும் இந்த மாதம் லாபகரமாக இருக்கும். மாத பிற்பகுதியில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் 12ஆம் வீட்டில் பயிற்சிப்பதால் உடல்நலக் கோளாறுகள் அதிகரிக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். கும்பம். கும்பராசிக்கான டிசம்பர் மாத பலன்கள். டிசம்பர் மாத ராசி பலன் 2025 படி கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஊக்கமளிப்பதாக இருக்கும். மாத தொடக்கத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் உங்களின் 10ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் அதே வேளையில் ராகு முதல் வீட்டில், கேதுவும் 7வது வீட்டில், கேதுவும் 2ஆம் வீட்டில், சனியும் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறார்கள். மேலும் தேவகுரு குரு அதன் உச்ச ராசியான கடகராசியில் உங்கள் 6வது வீட்டிலும், புதன் உங்கள் 9ஆம் வீட்டில் துலாம் ராசியிலும் வைக்கப்படுவார்கள். உங்கள் பணியிடத்தில் ஆதிக்கம் செலுத்துவீர்கள். பணியிடத்தில் வெற்றி பெறுவீர்கள். உயர் அதிகாரிகளின் சகவாசம் கிடைக்கும். வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்களுக்கு பிறகு மாத பிற்பகுதியில் லாபம் கிடைக்கும். இந்த மாதத்தின் முதல் பாதியில் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கும். இது உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்தும். இருப்பினும் சில செலவுகள் இருக்கும். திருமண உறவுகளில் பதற்றம் அதிகரிக்கும் மற்றும் பரஸ்பர முரண்பாடுகள் அதிகரிக்கும் பிரச்சனைகளில் பயனுள்ளதாக இருக்கும். இதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். மாதத்தின் ஆரம்பம் காதல் உறவுகளுக்கு நன்றாக இருந்தாலும் மாதத்தின் பிற்பகுதியில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். நீங்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும். மாணவர்களுக்கு கடினமான உழைப்பு நிறைந்த காலமாக இருந்தாலும் அந்த உழைப்பு வீண் போகாது. அதன் மூலம் நீங்கள் பலன் பெறுவீர்கள். உங்கள் தேர்வில் சிறப்பாக செயல்பட முடியும். ஆரோக்கியத்தின் பார்வையில் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த மாதம் என்பதால் மாதம் முழுவதும் உடல் நலத்தில் கவனம் தேவை. வேலை மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீங்கள் வேலை மாற்ற முயற்சித்திருந்தால் நீங்கள் அதில் வெற்றி பெறலாம். வியாபாரத்தில் பங்குதாரர்களுடனான உறவுகள் மோசமடையக்கூடும். ஆனால் சூரியன் 17ஆம் தேதி 11ஆம் வீட்டிற்கு வந்த பிறகு வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் வெளிநாடு சென்று படிக்க விரும்பினால் மாதத்தின் ஆரம்பம் அதற்கு சாதகமாக அமையலாம். மாதத்தின் 2ஆம் பாதியில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் 11வது வீட்டில் நுழைவதால் குடும்பத்தில் பொருளாதார வளம் அதிகரிக்கும். 16ஆம் தேதி சூரியன் 11வது வீட்டில் பெயர்ச்சிப்பதால் உங்கள் மனைவியுடனான கருத்து வேறுபாடுகள் குறையும் மற்றும் பரஸ்பர மனக்கசப்புகள் குறையும்.
மாதம் முழுவதும் ராகு உங்கள் ராசியில் இருப்பதாலும் மாத தொடக்கத்தில் குரு 6ஆம் வீட்டில் அமர்வதாலும் உங்கள் உடல் நலத்தில் கவனக்குறைவு ஏற்படும். உங்களின் இந்த கவனக்குறைவு உங்களை நோய்களுக்கு ஆளாக்கிவிடும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். மீன ராசிக்கான டிசம்பர் மாத பலன்கள். டிசம்பர் மாத ராசி பலன் 2025 படி இந்த மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். மாதம் குரு அதன் உச்ச ராசியான கடகராசியில் 5ஆம் வீட்டிலும், புதன் 8ஆம் வீட்டில் துலாம் ராசியிலும், சூரியன் செவ்வாய் சுக்கிரன் 9ஆம் வீட்டில் விருச்சிக ராசியிலும் இருப்பார்கள். ராகு 12ஆம் வீட்டிலும், கேது 6ஆம் வீட்டிலும், சனி முதல் வீட்டிலும் இந்த மாதம் முழுவதும் இருப்பார்கள். நிதி ரீதியாக இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். உங்கள் செலவுகள் அதிகரித்து கொண்டே இருக்கும் மற்றும் எதிர்பாராத செலவுகள் உங்களை தொந்தரவு செய்யும். மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் 10ஆம் வீட்டில் நுழையும், புதன் 9ஆம் வீட்டில் நுழையும். அத்தகைய சூழ்நிலையில் பணியிடத்தில் உங்கள் நிலை வலுவாக இருக்கும். நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். அந்த கடின உழைப்பு பணியிடத்தில் உங்கள் வேலையில் உங்களுக்கு உதவும். வியாபாரிகளுக்கு மாதத்தின் ஆரம்ப வாரம் கடினமாகவும் அதற்கு பின் வரும் காலம் சாதகமாகவும் இருக்கும். வணிக பயணங்கள் லாபகரமாக இருக்கும். திருமண உறவுகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தபோதிலும் காதல் நிலைத்திருக்கும் மற்றும் இரு தரப்பு மக்களும் தங்கள் உறவை சிறப்பாக செய்ய முயற்சிப்பார்கள். காதல் உறவுகளுக்கு மாதத்தின் ஆரம்பம் சிறப்பாக இருக்கும். பிற்பாதியில் சிறு சிறு பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம். ஆரோக்கியத்தின் பார்வையில் மாதம் நன்றாக இருந்தாலும் ஒருவித நோய் தொற்று உங்களை சிக்கலில் ஆழ்த்தலாம். மாணவர்களுக்கு நல்ல மாதம். கடின உழைப்பால் வெற்றியை அடையலாம். தொழில் சார்ந்த பயணங்களும் நன்மை தரும். வணிகத்தில் நீண்ட பயணங்கள் சாதகமாக இருக்கும் மற்றும் உங்கள் வணிக கூட்டாளிகளுடனான உங்கள் உறவும் நன்றாக இருக்கும். இது உங்களுக்கு வணிகத்தில் நல்ல லாபத்தை தரும். வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்றால் அதில் வெற்றி பெறலாம். 3ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் பகவான் மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் செவ்வாய் ஆகியோருடன் 9ஆம் வீட்டிலும் பிற்பாதியில் இந்த கிரகங்களுடன் 10ஆம் வீட்டிலும் இருப்பதால் அவர்களுக்கு இடையிலான உறவு சகோதர சகோதரிகள் உங்களுடன் இனிமையாக இருப்பார்கள். ஆனால் ஈகோ மோதல் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் சுத்தமான தண்ணீரை உட்கொள்ள வேண்டும் மற்றும் நல்ல பானங்களை அதிகமாக உட்கொள்ள வேண்டும். இதனால் உங்களுக்கு அஜீரணம் மற்றும் அமிலத்தன்மை கொண்ட குறைந்த பிரச்சனைகள் இருக்கும் மற்றும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். நன்றி. வாழ்க வளமுடன்.